வணக்கம். சினி மினிமினி அடிமைப்பெண் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொந்தத்தில் தயாரித்து கதாநாயகனாக நடித்து 100 நாட்களை தாண்டி ஓடி சாதனை புரிந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக எம்ஜிஆர் தயாரித்தார். இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருப்பவர் அருமையான இயக்குனரான கே. சங்கர். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. ஜீவா என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை நன்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இது தவிர பவளவல்லி என்ற இளவரசி கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அவர் நடித்திருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நாம் உணர்ந்தோம். வேங்கையன் என்ற கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய மாறுபட்ட நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆங்கில படங்களுக்கு நிகரான பல அம்சங்களை வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் அடிமைப்பெண். எம்ஜிஆரின் தாயான அபிராமி மங்கம்மா என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருந்தவர் பண்டரிபாய். அனைத்து கெட்ட குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய செங்கோடன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் S.A. அசோகன். அவர் இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் ஒரு தலை பட்சமாக அபிராமி மங்கம்மா என்ற பண்டரிபாய் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை காதலிக்கிறார். ஆனால் அந்த காதல் நிறைவேறாமல் போகிறது. மங்கம்மா வேறொருவரை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை செங்கோடனால் சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் மங்கம்மாவின் கணவருக்கும் செங்கோடனுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை நடைபெறுகிறது. அந்த சண்டையில் மங்கம்மாவின் கணவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அவரை நயவஞ்சகமாக செங்கோடன் கொன்று விடுகிறான். அதற்கு பிறகு அடிமை பெண்ணாக ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் மங்கம்மாவிற்கு உண்டாகி விடுகிறது. காலம் கடந்து ஓடுகிறது. அவளுக்கு பிறந்த மகன் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்தில் வளர்கிறான். அவனுடைய பெயர்தான் வேங்கையன். அந்த வேங்கையன் படிப்படியாக வளர்ந்து வாலிப நிலைக்கு ஆளாகிறான். அவன் சிறுவனாக இருந்தபோது குகைக்குள் அடைக்கப்பட்டிருந்ததால் அவனுடைய உடல் வளைந்து நேராக நிற்க முடியாத நிலை அவனுக்கு உண்டாகிறது. அப்படிப்பட்ட வேங்கையனை ஆரம்பத்தில் அருகிலேயே இருந்து கவனித்து பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஜீவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதாவுக்கு உண்டாகிறது. ஜெயலலிதா அருகிலேயே இருந்து வேங்கையன் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய எம்ஜிஆரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார். அப்போது அவர் பாடுவதைப் போல படத்தில் ஒரு அருமையான பாடல் காட்சி வருகிறது. அந்த பாடல் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடலை ஜெயலலிதா தன்னுடைய சொந்த குரலில் மிகவும் அருமையாக பாடியிருந்தார். அந்த பாடல் வரிகளை மிகவும் சிறப்பாக கவிஞர் வாலி எழுதியிருந்தார். அந்த பாடலுக்கு அருமையாக இசையமைத்திருந்தவர் திரை இசை திலகம் K.V. மகாதேவன். அவருடைய வளைந்த தோற்றம் மாறி நேராக நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் தன்னுடைய தாயான பண்டரிபாயை சந்திக்க வேண்டிய சூழல் வேங்கையன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எம்ஜிஆருக்கு உண்டாகிறது. தன்னுடைய தாயை போலவே இன்னும் எண்ணற்ற பெண்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய, மக்களை கொடுமைப்படுத்தி பல இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய செங்கோடனை தீர்த்து கட்டியே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய வேங்கையன் எப்படி அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கி செங்கோடனை இந்த உலகத்திலிருந்தே அனுப்பி மக்களுக்கு விடுதலையை
வாங்கி தருகிறான் என்பதுதான் அடிமைப்பெண் திரைப்படத்தின் கதை. அந்த வேங்கையன் கதாபாத்திரத்தில் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் தன்னுடைய அருமையான துள்ளல் நிறைந்த நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருந்தார். அவர் சிங்கத்துடன் சண்டை போடும் ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியை பார்ப்பது என்பதே ஒரு அரிய சுகமான அனுபவம் என்றே கூறலாம். வேறொரு சண்டை காட்சியில் ஒரே ஒரு காலை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அசோகனுடன் மோதுவதைப் போல ஒரு சண்டை காட்சி. அந்த காட்சியில் அவர் ஒரு காலுடன் இருக்கும்போது தான் 2 கால்களுடன் இருந்தால் நன்றாக இருக்காது என்பதை உணரக்கூடிய எம்ஜிஆர் ஒரு காலை மடித்து கட்டிக்கொண்டு ஒரே ஒரு காலுடன் அசோகனுடன் எம்ஜிஆர் மோதக்கூடிய அந்த சண்டை காட்சி மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தில் இடம்பெற்ற தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடல் பெரிய அளவில் பேசப்பட்டது. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். எப்படிப்பட்ட பாடல் வரிகள்! அந்த பாடலை ஆலங்குடி சோமு எந்த அளவிற்கு அருமையாக எழுதியிருந்தார். அதே திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இதற்கு முன்பே எஸ்பி பாலசுப்ரமணியம் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடலை பாடிவிட்டார். அந்த பாடலை பாடி இருந்தாலும் முதலில் திரைக்கு வந்த பாடல் 1000 நிலவேவா பாடல்தான். அந்த பாடலை அருமையாக எழுதியிருந்தவர் புலவர் புலமை பித்தன். அந்த திரைப்படத்தில் இன்னொரு பாடல், காலத்தை வென்றவன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவிய நாயகன் நீ என்றொரு பாடல் அவினாசி மணி எழுதிய பாடல். எம்ஜிஆரை எந்த அளவிற்கு புகழ்ந்து அவர் எழுதியிருந்தார் என்பதை அவர் எழுதிய வரிகளிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து இந்த உலகமும் நகைக்கிறது என்ற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. இது தவிர ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தில் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. அந்த பாடல், ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அருமையாக படமாக்கப்பட்ட அந்த பாடல் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு அருமையாக நடித்திருந்தார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா தன்னுடைய சரீரத்தில் முரசுகளை இணைத்து வைத்து கொண்டு எந்த அளவிற்கு நடனம் ஆடியிருந்தார் என்பதை நினைக்கும்போது அவர்கள் இருவரின் மீதும் நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இப்போது உண்டாகிறது. மகுடபதி என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க RS மனோகர் நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையான பெயரை பெற்று தந்தார். மந்திர தந்திர செயல்களில் ஈடுபடக்கூடிய மனிதராக சோ நடித்திருந்தார். வைத்தியர் கதாபாத்திரத்தில் JP சந்திரபாபு நடித்திருந்தார். ஜோதிலட்சுமி அருமையான நடன கலைஞராக வந்து மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்தார். இந்த திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதை பெற்றது. தமிழக அரசாங்கத்தினுடைய 3 விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. அவற்றில் ஒன்று சிறந்த திரைப்படத்திற்கான விருது, இன்னொரு விருது சிறந்த குணச்சித்திர நடிகை என்பதற்காக பண்டரிபாய்க்கு வழங்கப்பட்ட விருது, இன்னொரு விருது சிறந்த இசையமைப்பாளர் என்ற வகையில் திரை இசை திலகம் KV மகாதேவனுக்கு வழங்கப்பட்ட விருது. இந்த திரைப்படத்திற்கு விமர்சனம் எழுதிய ஆனந்த விகடன் வார இதழ் எழுதியிருந்த வார்த்தைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஹாலிவுட்டில் திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்ற பென்ஹர், சாம்சன் அண்ட் டிலைலா ஆகிய திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு
உருவாகி இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம் அடிமைப்பெண். இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட ஒரு திரைப்படம் தமிழில் இதற்கு முன்பு திரைக்கு வந்ததில்லை என்பதே இந்த படத்தினுடைய சிறப்பு என்று ஆனந்த விகடன் பத்திரிகை இந்த திரைப்படத்திற்கு விமர்சனம் எழுதியிருந்தது. இதிலிருந்தே அடிமைப்பெண் திரைப்படத்தினுடைய மகத்துவத்தை நம்மால் உணர முடியும். காலம் கடந்து ஓடிவிட்டது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற தன்னுடைய பட நிறுவனத்தின் மூலம் எம்ஜிஆர் சொந்தத்தில் தயாரித்து கதாநாயகனாக நடித்து திரைக்கு வந்த அடிமைப்பெண் திரைப்படம் தமிழ் பட உலகில் மிகப்பெரிய சாதனையை புரிந்து மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமான இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் கூறுகிறேன்.